எந்த கார் வந்து பார்க்கிங்கில் நின்ற காரை அடித்து அது ஃபுல்லாக உடைச்சி போட்டினேன். அப்போ உடைச்சால் அதை கொண்டு கிட்டால் $2000 அதுக்கு ரிப்பேர் அந்த இது இந்த இதுன்னு சொல்லி. ஆனால் நான் வந்து என்னென்னு சொன்னால் அது இன்சூரன்ஸ் வந்து வடிவாக போட்டுக்கணும். நான் போடையில்லை. நீங்கள் இனி போடுங்கோ 2-வே இன்சூரன்ஸோ போடுங்கோ. யாரையும் சொல்லி என்ன பண்ணிட்டு 1-வே இன்சூரன்ஸோ போட்டுடாதீங்க. நானும் அப்படித்தான் நான் 1-வே போட்டு விட்டுட்டேன். அது 1-வே போட்டோடனே நான் எதிர்பார்க்கல இப்படிலாம் அடித்து நான் கவனமாக இப்போ வச்சுருந்தேன். ஆனால் இன்னொரு ஆக்கள் வந்து அடித்து போட்டு அதை ஏற்றி விட்டுட்டேன். ஆனால் எல்லாரும் கிட்டவே இன்னும் இந்த கார்லேயே ஓடி தெரிகிறீங்களோ, உடைஞ்ச காரில் ஓடி தெரியுங்களோன்ட்டு நிறைய பேர் கிட்டவே. எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. நல்ல ஒரு கார் எனக்கு விடுறது சந்தர்ப்பம் கிடைக்க. ஹாய் வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வந்து காரை பற்றி தான் காட்ட போகிறேன். அவங்க வந்து பார்க்கும்போது அழகாக இருந்து நான் நினச்சிட்டான விலையாக இருக்குமென்ட்டு பயங்கர விலையாக இருக்குமென்னு நினச்சிக்கொண்டு தான் நான் என்ன செய்தேன் நினச்சிச்சினால் போய் பார்த்தேன். நான் எனக்கு முதல் என்னுடைய மகனுக்கு வந்து பிடிச்சி கொண்டுச்சுது. அப்போ எனக்கு 2வது தடவை எனக்கு பிடிச்சி கொண்டுச்சுது. ஏன்னா கலரை பார்க்கும்போது எனக்கு விட்டுட்டு மனமே இல்லை. அவ்வளோது சூப்பர் கலர். இப்போ இந்த கலர் தான் ஒரு வித்தியாசமான கலர். ஒரு ப்ளூ அணைஞ்சில்லோ இல்லை, ஒரு கிரே அணைஞ்சில்லோ இல்லாது அப்படி சொல்லிடலாம். அங்கே உள்ளுக்க போய் பார்ப்போம். பாருங்கள், ஸ்டரிங் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ அமெரிக்காவை கொண்டு போனோம். அமெரிக்காவை கொண்டு போகும்போது இப்போ ஹைவே எல்லாத்துலேயும் நாங்கள் சும்மா விட்டுட்டு எங்கே ரூட் வழியை போகணும்னு சொன்னால் இப்போ சிக்னல் உள்ளதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ வந்து சும்மா அந்த சிட்டிக்குள்ளேலாம் செய்யக்கூடாது. ஹைவேல என்ன செஞ்சோன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது ரைட் த்ரூவில் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துக்கணும். அதோடு வந்து இதில் வந்து இப்போ பாட்டுகள் வந்து நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வைஃபை எல்லாம் ஃபுல்லாக வைஃபை தான் வேலை செய்யுது. நாங்கள் இன்டர்நெட் இருந்தால் காணும். எங்களோட ஃபோனில் வந்து இன்டர்நெட் இருந்தால் காணும். மற்ற எல்லாம் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது வைஃபையில் தான். வைஃபை நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் இதுலேயே வந்து இந்த கார்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கின்றது. இப்போ வந்து நாங்கள் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் போட தேவையில்லை. எங்களோட ஃபோன்லேயே போட தேவையில்லை. ஆனால் இதுலேயே நாங்கள் போட்டு விட்டால் அது ஜிபிஎஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஹைவேயில் வந்து எவ்வளவு கிலோமீட்டருக்குள்ளே ஓடணும். இப்போ வந்து 100ன்னு செஞ்சோன்னா அது காட்டிக்கொண்டு இருக்கும். 189 அப்படி என்று காட்டிக்கொண்டு இருக்கும். கூட நாங்கள் அமெரிக்காவில் தான் ஓடினாங்க. ஃபுல்லாக அமெரிக்காவில் தான் இது ஃபஸ்ட்டு அடுத்தவொன்று ஓடினாங்க. ஆனால் ஓடும்போது அங்கே வந்து லோ அந்த ஒரு அளவு தான் ஓடினார். 65 அப்படித்தான் நான் ஹைவேல போவோம். அது காட்டிக்கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே தான் ஓடணும். என்னென்னா அங்கே வந்து அடிக்கடி போலீஸ் நிற்கும். அதுவும் போலீஸ் எப்படி நிற்கும் தெரியுமா? ஒளிச்சு நிற்கும். எங்கேயாவது உரத்தில் ஒரு மலைக்குள்ளே ஒளிச்சு நிற்கும். ஒழிக்கும் போது எங்களுக்கு அது தெரியலை. இங்கே என்ன ஆனால் உண்டு எங்களுக்கு சும்மா இந்த இது வந்து உடனே அலௌன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும். அலர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி அலர்ட் பண்ணி கொண்டிருக்கும். அது எங்களுக்கு ஒரு நல்லது. போகும்போது அந்த கிலோமீட்டர்லாம் குறைச்சி கொண்டு ஓடலாம். அந்த ஒரு சிஸ்டம் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. இப்போ புதுசாக 2020 பிறகு வார கார்களெல்லாம் நல்ல ஒரு சிஸ்டங்களை கொண்டு வந்துக்கணும். அதோடு வந்து மேலே பூஃப் இருக்குது. ஓப்பன் பண்ணி போட்டு ஓடலாம். குளிர் நேரங்களில் பூட்டி போட்டு போகலாம். அதோடு வந்து இதில் வந்து நிறைய எங்களுக்கு லாபம் என்று சொல்லலாமே. என்னென்னு சொல்லிச்சுன்னா நான் இப்போ அமெரிக்காவை போனா இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னான். என்னென்னு சொன்னால் தன்னுடைய இது வந்து ஜப்பான் கார். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னவன் என்னென்னு சொன்னால் உண்மையாக இந்த கார் வந்து கொண்டாவில் வந்து இது வந்து கொனா வந்து கொஞ்சம் நல்லது. இங்கே பாருங்கள், ஹீயை பாருங்கள். இது ஹீ வந்து இப்படி நான் ஓப்பன் பண்ணின்னு நினச்சிச்சின்னா பாருங்கள் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இது ஓப்பன் எல்லாம் க்ளோஸ் எல்லாமே ரிமோட்டில் இருக்குது. அதோடு வந்து என்ன நினச்சிச்சுன்னால் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னர் க்ளோஸ் பண்ணுறேன். அது எல்லாமே இதில் நல்ல சிஸ்டம், எல்லாமே நல்ல சிஸ்டமாக இருக்குது. பிந்திக்கு எல்லாம் வந்து நாங்கள் சும்மா ஒரு பட்டனை ஒன்று அமர்த்தினோம்னு சொன்னால் தன் பாட்டில் ஓப்பன் பண்ணோம், தன் பாட்டில் க்ளோஸ் பண்ணோம். இப்போ அந்த சிஸ்டம் தான் எல்லா இடத்துலையும் வந்துருக்குது. இப்போ எல்லாம் அந்த சிஸ்டம் தானே இருக்குது. ஆனால் இது வந்து எக்கனமிக் கார். இந்த எக்கனமிக் காருக்குள்ளேயே இவ்வளவு சிஸ்டத்தை கொண்டு வந்துக்கிறார்கள். ஏன்னு நினச்சிச்சினால் நல்ல விலை உயர்ந்த கார்கள்னு சொன்னால் இப்போ டெஸ்லா, ஃபெராரி, அப்படியான கார்களுக்கும்
உள்ள சிஸ்டத்தை இந்த காருக்குள்ளே கொண்டாண்டது இப்போ ஒரு தரம் இதை எதிர்பார்க்கல. இந்த கார் ஒரு தருக்கும் தெரியாது, கொண்டாண்ட கார் இருக்குதுன்னு கூட ஒரு தருக்கும் தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டுகளெல்லாம் பார்த்துவிட்டு இங்கேயே போச்சுனோட இப்படி ஒரு கார் இருக்குதான்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ எக்கனாமிக்கு. நாங்கள் இப்போ ஃபுல் டேங்க் அடித்து கொண்டு போனாங்க. ஃபுல் டேங்க் $100 அடிச்சு நான் பேருந்து கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக வரும்போது என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஏனண்டா கொஞ்சம் நாங்கள் ஓடும்போது ஹைவேல சைக்கிளில் பெட்ரோல் இல்லாட்டும் கஷ்டம் தானேன்ட்டு சரின்னு சொல்லி போட்டு பெட்ரோல் டேங்கில் கொண்டு போனால் அங்கே போனால் ஒருக்கா நாங்கள் வளம் தெரியாமல் $50 அடித்தாச்சு. அப்போ இது டேங்க் ஃபுல்லாகிட்டுது, 20 ஃபுல்லாகிட்டுது. அப்போ சரி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். காசு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், என்ன காட்டில் கொடுத்தோடைய ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆனால் உண்டு என்னன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சிட்டுது, இதுக்கு $20 தான் விடணும், பெட்ரோல் விடணும்னு சொல்லி எங்களுக்கு அதுக்கு பிறகு மூலம் என் ஃப்ரெண்டு நானும் தான் நாங்கள் செய்து ஓகே வந்துட்டு முதல் நான் தான் இதெல்லாம் செக் பண்ணுறது, எங்கே என்னென்ன இருக்குதுகளெல்லாம் நானே உள்ளிட்ட உடனே செக் பண்ணிவிடுவேன். என்னென்ன இருக்குது, என்னென்ன எப்படி என்றெல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் சும்மா பார்க்கிங்கெல்லாம் நாங்கள் முந்தி நாங்கள் பார்த்து அடிக்கணும். இப்போ எல்லாம் கேமராலேயே பார்த்து பார்க்கிங் அடிக்கலாம். ஆனால் கேமராவில் பார்த்து பார்க்கிங் அடிக்கிறது அவ்வளோ பெருசாக நல்லதில்லை. என்னென்னு சொன்னால் அது எங்களுக்கு அது ஒரு நல்லதில்லை. அதை நாங்களே அடிக்கிறது தான் பெட்டர். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கலரை பாருங்கள், இந்த கலர் தான் உண்மையாக ஒரு சூப்பர், ஒரு சைன் பண்ணுற கலர் பாருங்க. ஹொண்டா வேறு எப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா சும்மா சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னு சொல்லிச்சுன்னா, அவள் சொன்னதை நான் உங்களுக்கு போட்டுக்கணும், நான் விட்டுட்டேன், அந்த ரெக்கார்ட் எடுத்து போட்டுக்கணும். என்னென்னு அவள் சொன்னான்டா, இது ஒரு அளவான கார், ஒரு என்னென்னு சொல்லிச்சுன்னா அது பெருசும் இல்லை பாருங்க, ஹொனா பெருசன்னும் இல்லை, ஒரு அளவானது இருக்கக்கூடியது. மற்றது சில கார்களில் இப்போ ஆவடி கார்களெல்லாம் நீங்கள் போய் உள்ளுட்டிங்கன்னா பொத்தாரண்டு கீழே சீட் அமர்ந்துடும். இது அப்படி இல்லை. இது சீட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்டு கண்ண நேரம் மூடினவா, ஆனால் சொன்னவா இது சும்மா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஓட்டத்துக்கு நல்லதுண்டு செஞ்சோம். நல்ல ஓட்டத்துக்கு நல்ல சூப்பரான்னு சொல்லி எங்கேயும் தூர பயணங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் சும்மா சூப்பர் கார்ன்னு சொல்லி. மற்றது எக்கனாமிக் தானே முதல் பெட்ரோல்னானே முதல். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் என்னென்னு சொன்னால் அவள் ஆவடி தான் வச்சுக்கிறா. அப்போ அவள் சொன்னால் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஆவடியில் போத்தான் முதல் எடுத்த, நாங்கள் ஆவடியில் போக மாட்டோம். ஆனால் அவள் சொன்னால் $1000 முடிஞ்சிக்குமான்னு அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கு. ஆனால் நான் என்னென்னா $200 போயிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? அப்போ இவ்வளோத்தில் பெட்ரோல் பெருசாக இது குடிக்கல. ஆனால் நல்ல சூப்பர் கார், பார்க்கும்போது நல்ல சூப்பர். உள்ளுக்கு பாருங்க, சீட்டுகள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளுக்கெல்லாம் அந்த அழகாக சீட்டுகள் எல்லாம் இருக்கும். அடுத்தது இதுலேயே இப்போ வந்துக்கிற ஒரு இது என்னென்னு சொன்னால், சிஸ்டம் என்னென்னு சொன்னால், நீங்கள் உள்ளுக்க போய் இருந்த உடனே எந்த கார் இருந்தாலும் இப்போ வர சிஸ்டம் சீட் பெல்ட் போடாட்டி அடிக்க துவங்கிடும், மேலாம் அடிக்க கொடுத்து வாங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.